வானேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன் ஆனேரேல் வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடந்தால் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. ஆனாது செல்வத்து அறம்பெயர்கள் தன்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே. பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தானும் முழும் பொன்வட்டில் பிடித்து புகழ் பெறுவேனே. ஒன்பவழ வேலை உழவுதன் பாற்கடலுள் கந்துயிலும் மாயோன் கழலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையனாவேனே. கம்பமத யானை கழுத்தழுத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலைமேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனே. மின்னணைய நுண்ணுடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலுடும் ஆடலவை ஆதரியேன் தென்னவடன வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னனைய பொற்குவடா மருந்தவத்தமானேனே. வானாலும் மாமதி போல் வெண்முகுடையில் மன்னவர்தம் கோணாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலைமேல் காணாராய் பாயும் கருத்துடைய நாவேனே. பிறையேறு சடையானும் பிரம்மனும் இந்திரனும் முறையாய பெருவேழி குறைமுடிப்பான் மறையானான் வெறியார்தன் சோலை திருவேங்கட மலைமேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையனாவேனே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின்கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே. உம்பர் உலகாண்டொரு உடைக்கொருகில் உருப்பசிதன் அம்பொர் கலையல்குள் பெற்றாலும் ஆதரியேன் செம்பவழவாயான் திருவேங்கடமன்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. மன்னியதன் சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி சொன்னவளும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பக்தர்களே. நீடும் திகிரிப்படையாய் உனைக்கற்று நின்னை என்றும் பாடும்படி தமிழ் பாடல் தந்தாய் பழ நான் மறைநூல் தேடும் திரு அரங்கா அடியேன் உயிர் செல்லும் அந்நாள் வீடும் தர இருந்தாய் எனக்கு இனி வேண்டுவதே. பிள்ளை பெருமாளங்காருடைய பாசுரம். எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள். பல்வேறு வடதேசத்து மகான்களுடைய சரிதங்களை நாம் மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 65வது நாம் காண இருப்பது ஸ்ரீ சாத்வீகராஜன் என்ற ஒரு அரசனுடைய கதை. இந்த கதையானது நம்ம தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு கதையோடு ஒத்திருப்பதால் அதை பற்றி சிறிது பார்த்துவிட்டு நாம் வருகிறோம். பாண்டிய நாட்டிலே மதுரை எம்பதியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த பாண்டியன் அவன் பொற்கை பாண்டியன் என்பவன். அவனுடைய பெயர் தெரியவில்லை, பின்னால் வந்த பெயர் பொற்கை பாண்டியன். அந்த பாண்டிய மன்னன் தினமும் இரவிலே நகர்வலம் வந்து மக்களுடைய குறைகளை அவர்களுக்கு தெரியாமலே கேட்டு வந்தான். அதாவது அவங்க என்ன பேசிக்கிறாங்க, மக்களுடைய குறைகளை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தினமும் மாறுவேடம் அணிந்து ஒரு சாதாரண மனிதனைப் போல் ஒவ்வொரு வீட்டு வாசலாக ஒவ்வொரு தெருவாக அலைந்து அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய குறை என்ன, அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டுக்கொண்டு வந்தான். வந்து அதை நிவர்த்தி செய்தும் வந்தான். ஒரு நாள் ஒரு அந்தணர் வீட்டு வாசலிலே ஒதுங்குகிறான். அந்தணர் தம்முடைய மனைவியோடு பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார்னா, அவர் அடுத்த நாள் தீர்த்த யாத்திரைக்காக பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவதற்காக அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்குது. அவருடைய மனைவி
இப்படி நீங்கள் மாதக்கணக்காக போக இருக்கிறீர்களே, இது ஆண்கள் இல்லாத வீடாச்சே, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கே, ஏதாவது திருடர்களோ அல்லது மற்ற யாரும் தொந்தரவு பண்ணால் என்ன பண்ணுறது என்று தன்னுடைய வருத்தத்தை சொல்கிறார். அப்பொழுது அந்த அந்தணர் சொல்கிறார், அம்மா நீ யாருடைய ஆட்சியில் இருக்கோன்னு, நம்முடைய அரசன் பாண்டியன் மன்னனுடைய அரசாட்சியில் ஏது பயம்? அரசன் மாறுவேடத்தில் நகரை வலம் வந்து மக்களுடைய குறைகளை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் நாம் கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது எப்படி கள்வர் பயமோ அல்லது துஷ்டர்களுடைய பயமோ எப்படி இருக்கும்? இறைவனுக்கு ஒப்பாக அரசனை சொல்வார்கள். இறைவன் எப்படி பக்தர்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்கிறாரோ, ஆகவே அரசனை ஒரு இறைவனுக்கு சமமாக மதிக்கக்கூடிய நாடு நம் நாடு. ஆகவே நிச்சயமாக நமக்கு எந்த வகையான பயமும் இருக்காது, நீ தைரியமாறு என்று சொல்லிவிட்டு நான் மன நிம்மதிக்காக இறைவனை நாடி புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருகிறேன், நீ குழந்தைகளை பார்த்து கொண்டு இரு என்று ஆறுதல் சொல்கிறான். இப்போ இந்த மன்னனுக்கு, அதை கேட்ட மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மேல் மக்கள் எவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே வர ஒரு மாதம் ஆகும் என்று சுமாராக சொல்கிறான். ஆகவே இந்த ஒரு மாதம் வரைக்கும் இந்த வீட்டை நாம் பிரத்யேகமாக கண்காணிக்க வேணும். ஏன்னா அரசனை நம்பி நான் போகிறேன்னு சொல்லிட்டு போய்விட்டார். ஆகவே இந்த வீட்டில் தனி கவனம் செலுத்தி நாம் பாதுகாக்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு அரசன் சென்று விடுகிறான். நாட்கள் உருண்டோடின. தினசரி அரசன் நகர்வலம் வரும்போது இந்த வீட்டை கொஞ்சம் பிரத்யேகமாக கண்காணிப்பார். ஏதாவது அபசம்பாவிதம் நடக்கிறதா அல்லது நிம்மதியாக இருக்கிறார்களா என்று இரவு நேரத்தில் வரும்போது அந்த பெண் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கொண்டு குழந்தைகளோடு பேசிக்கொண்டு அப்பா வந்து விடுவார், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி கொண்டு இருக்கிறாள். மன்னனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் என்று சொல்லிவிட்டு போனால் ஒரு 25 அல்லது 25 இன்னொரு ஓரிரு நாட்கள் பாக்கி இருக்கும்போது ஒரு நாள் அந்த அரசன் வலம் வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆடவனுடைய குரல் கேட்கிறது. உடனே இந்த அரசனுக்கு சந்தேகம் வருகிறது. உள்ளே வேறொரு ஆடவனுடைய குரல் கேட்கிறதே, இது நாள் வரை இது கேட்கவில்லையே என்று அந்த கதவை தட்டி விடுகிறான். யாருன்னு பார்ப்போம், யாராவது உள்ள வேறாவது வேற்று மனிதர் வந்திருந்தால் என்ன செய்வது என்று தட்டிவிட்டு ஒரு மறைந்து கொண்டு பார்க்கிறான் யார் வந்து கதவை திறக்கிறாங்கன்னு. அப்பொழுது வெளியூர் சென்றிருந்த கணவன் அந்த அந்தனர் முன்னாலேயே ஓரிரு நாட்கள் முன்னாலேயே திரும்பி வந்துட்டார் போலருக்கு. ஆனால் அவர் வந்து வேகமாக கதவை திறந்து யார் அப்படின்னு வெளியே வந்து பார்க்கிறார். உடனே அரசன் ஒளிஞ்சிருந்த அரசன் பார்த்துட்டான், ஆஹா நம்ம தவறு செய்து விட்டோம், உண்மையாகவே அந்த அந்தனர் தான் திரும்பி வந்து விட்டார், ஒரு மாதத்தில் வரேன்னு சொன்னவர் ஓரிரு நாட்கள் முன்னாலே வந்து விட்டார், நாம் அவசரப்பட்டு கதவை தட்டி விட்டோமே என்று வருந்துகிறான். இப்போ வெளியே பார்க்குறாங்க, யாரும் இல்லை. உடனே சமாதானம் அடைந்து ஏதோ காற்றுக்கு தான் அடிக்கிறதாக்கும் என்று கதவை பூட்டி கொண்டு அவர் உள்ளே சென்று விட்டார்கள். இப்பொழுது அரசனுக்கு ஒரு சந்தேகம், நாம் கதவை தட்டி விட்டோம் என்றால், யாரோ தட்டி விட்டார்கள் என்று இந்த செய்தி பரவியது என்றால் எல்லோரும் என்ன நினைப்பார்கள்? அல்லது இந்த கணவனே தன்னுடைய மனைவி மீது சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இவன் என்ன செய்தான் என்றால் அந்த தெருவில் உள்ள அத்தனை வீட்டு கதவையும் தட்டி விட்டு போய்விட்டான். எல்லா வீட்டு கதவையும் தட்டிட்டு போயிட்டான். காலை எழுந்த உடனே இந்த அந்தனர் வெளியே வந்து கேட்குறாரு, என் வீட்டு கதவை ராத்திரி யாரோ தட்டின சத்தம் கேட்டதுன்னு. எல்லாரும் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க அதே மாதிரி சொல்கிறார்கள். உடனே எல்லோரும் சேர்ந்து அரசனிடம் முறையிடுவதற்காக அரசவைக்கு போகிறார்கள். அரசே, உங்கள் ஆட்சியில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நிம்மதியாக இருந்தோம். இரவு எங்கள் தெருவிலே எல்லா வீட்லேயும் வந்து யாரோ ஒரு திருடன் வந்து கதவை தட்டி விட்டு போனான். அப்பொழுது அரசன் கேட்கிறான், சரி அவனை பிடித்து விடுவோம்,
அவனை பிடிப்பதற்கு நான் உத்தரவிடுகிறேன். அவனை பிடித்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே 6 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த கதவை தட்டியவனுடைய கையை வெட்டி விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். உடனே அரசன் ஒரு வாளை எடுத்து தன்னுடைய கையை தானே வெட்டி கொள்கிறான். உடனே மக்கள் எல்லாம் கதறுகிறார்கள். என்ன அப்படி உடனே அரசன் நடந்ததை சொல்கிறான். உடனே அவனுக்கு அப்பொழுதே அந்த இழந்து போன கைக்காக ஒரு பொன்னாலான தங்கத்தாலான கையை அவர்களுக்கு வைத்தார்கள். அது முதல் அவன் பொற்கை பாண்டியன் என்று வழங்கப்பட்டான். அப்போவே ஆர்டிஃபிஷியல் கை வச்சிருக்காங்க, அப்போவே அந்த காலத்திலேயே. ஆகவே அவன் பொற்கை பாண்டியன் என்று வழங்கப்பட்டான். இதே மாதிரி கதை வடநாட்டிலே நடந்திருக்கிறது. பண்டரிபுரத்திலே சாத்விகன் என்ற அரசன் மிகவும் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தான். எல்லா விதமான நல்லொழுக்கங்களும் நல்ல குணத்தோடு அவன் ஆட்சி செய்து வந்தான். ஒரு சமயம் ஜெகநாத பெருமாளை, பூரி ஜெகநாதரை சேவிப்பதற்காக ஆலயம் சென்றான். அப்பொழுது மூலஸ்தானம் திரையிடப்பட்டு இருந்தது. ஆகவே சற்று நேரம் செல்லும் என்று நினைத்தவனாய் முன்மண்டபத்தின் ஒரு பகுதியில் அமர்ந்து தன் நண்பர்களுடன் சுக்கட்டான் ஆடத் துவங்கினான். ஆட்டம் தொடங்கிய சற்று நேரத்திற்கெல்லாம் அபிஷேக அலங்காரங்கள் முடிந்து பூஜை தொடங்கியது. அரசன் வரலாம் என்று அர்ச்சகர் தெரிவித்தார். அரசனும் ஆட்டத்தின் சுவாரஸ்யத்தினால் எழுந்திருக்கவே இல்லை. மற்றவர்கள் மட்டும் ஒவ்வொருவராக சென்று பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு வந்தனர். கடைசியில் அர்ச்சகரே வந்த பொழுது அர்ச்சகர் பிரசாதங்களை எடுத்துக்கொண்டு அரசன் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு வந்துட்டார். ஆனால் மற்றவங்களாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அரசனுக்கு பிரசாதம் கொடுக்குறா மரியாதைகளோடு அரசன் கொண்டு வந்தார். ஆட்டத்தினுடைய சுவாரஸ்யத்தில் இருந்த அரசன் தன்னுடைய இடது கையை நீட்டி பிரசாதத்தை வாங்கி கொள்ள முயற்சித்தார். அது கண்ட அர்ச்சகர் இடது கையில் பிரசாதத்தை கொடுப்பது பாவம் என்று கருதி திரும்பி சன்னதிக்குள்ளே போயிட்டார். ஏன்னா இடது கையில் அவர் இங்கே ஆட்டத்தினுடைய சுவாரஸ்யத்தில் இடது கையில் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு பொருளை கொடுப்பது மாதிரி இடது கையை நீட்டின உடனே அர்ச்சகருக்கு மனசு வருத்தம். பகவானுடைய பிரசாதத்தை பவ்யமாக வாங்க வேண்டிய அரசன் இப்படி இடது கையால் அலட்சியமாக வாங்குகிறானே, அது கொடுப்பது நமக்கு பாவமாகிவிட்டதே என்று திரும்பி விடுகிறார். சற்று நேரத்துக்கு பின் அரசன் ஆட்டத்தை முடித்து கொண்டு விஷயத்தை கேள்விப்பட்டு சன்னதிக்கு வரவே சன்னதிகளினுடைய கதவுகள் தாளிடப்பட்டு இருந்தது. ஏன்னா அவர் சன்னதிக்குள்ளே போயிட்டு கதவை நேரம் ஆகிடுச்சுன்னு கதவை மூடிட்டு போயிட்டார். பிறகு நடந்தவற்றை மந்திரிகள் சொன்னார்கள். உடனே அரசன் உணர்ந்தான். அடடா, கோவிலுக்குள்ளே வந்து எத்தகைய அபசாரம் செய்து விட்டேன் என்று மனம் வருந்தினான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு காரணமான என்னுடைய கையை வெட்டி எறிந்தால் என்ன? பகவானுடைய தரிசனத்தை விட இந்த கேவலமான அந்த சொக்கட்டான் விளையாட்டு நமக்கு பெரிதாகி விட்டதா என்று பலவாறு அவனுடைய சிந்தனைகள் ஓடின. தன் கையை தானே துண்டித்து கொள்ள துணிவில்லாத மன்னன் மந்திரியை அழைத்து, நடுநிசையில் ஒரு பூதம் வந்து என் ஜன்னல் அருகே கூத்தாடி உபத்திரவம் செய்கிறது. இன்று நீ என் படுக்கை அறையிலேயே இருந்து அது நான் கையை நீட்டியதும் வெட்டிவிடு என்று சொன்னார். தினமும் ஒரு பூதம் ஜன்னல் வழியாக கையை நீட்டிக்கொண்டு என்னை பரிகசிப்பது போல் என்னை நோக்கி வருகிறது. என்னை நோக்கி அது கையை நீட்டுகிறது. அதாவது இவர் படுக்கை அறைக்கு பக்கத்தில் ஜன்னல் அருகில் படுத்திருக்கார். அவன் இன்றைக்கு நீ படுத்துக்கொள், நான் படுத்துக்கொள்கிற மாதிரி. இன்று அந்த பூதம் வந்தால் அது கையை நீட்டினால் கையை வெட்டிடு என்று சொல்கிறார். சரி என்று மந்திரி உடைவாளோடு அங்கே
அரசனுடைய படுக்கையில் படுத்திருக்கிறார். நள்ளிரவே அரசன் ஜன்னல் அருகில் வெளிப்புறம் நின்று தனது வலக்கையை மட்டும் ஜன்னல் வழியாக உள்புறம் நீட்டுகிறான். காத்திருந்த மந்திரி ஒழிஞ்சது பூதம் என்று கத்தியை எடுத்து ஒரே வீச்சாய் வீசினான். கை கீழே விழ பூதம் மறைந்து ஓடியது. விழுந்த கையை நெருங்கி பார்த்த அந்த மந்திரிக்கு அது அரசனது கை என்று தெரிந்து விட்டது. உடனே அந்த மந்திரி விளவிளத்து போனார். பிறகு இதுவும் பூதத்தின் மாயையாக தோற்றுமோ இருக்குமோ என்று நினைத்ததனால் தன் அறைக்குள் செல்ல எழுந்தார். அப்பொழுது அரசன் உள்ளே நுழைந்தான். மந்திரி அரசனை வணங்கும் பொருட்டு எழவே அரசனது ஆடை முழுவதும் இரத்தமயமாக இருப்பதையும் கை துண்டிக்கப்பட்டு உதிரம் பெருகுவதைக் கண்டு, அடரா எத்தகைய பெருந்தவறு செய்து விட்டேன் என்று கதறினார். அதற்கு அரசன், மந்திரியே, உன் மீது எந்த வகையான குற்றமும் இல்லை. நான் இட்ட கட்டளைப்படிதான் நீ நடந்து கொண்டாய். நேர்முகமாய் நீ இதை செய்ய ஒத்துக்கொள்ள மாட்டாய் என்றதனால் தான் நான் இவ்வாறு ஒரு பொய் சொல்லி வெட்டினேன். நானே எனக்கு அளித்து கொண்ட தண்டனை தான் இது. ஒரு சாதாரண ஒரு சொக்கட்டான் விளையாட்டின் மீது உள்ள ஆர்வத்தால் நான் பகவத் பிரசாதத்தை நிந்தனை செய்ததனுடைய தண்டனையை நான் எனக்கு கொடுத்து கொள்ள விரும்பினேன். இதை உங்களிடம் சொன்னால் நீங்கள் யாரும் செய்ய துணிய மாட்டீர்கள் என்பதனால் நான் இவ்வாறு பொய் சொல்லி சென்றேன் என்றான். பொழுது விழுந்தவுடன் வெட்டுண்ட கையை பல்லக்கில் வைத்து மந்திரி பிரதானிகள் புடைசூழ ஜெகநாதரது கோயிலுக்கு எதிரில் நின்று கொண்டு, நான் பகவத் அபசாரம் செய்தவன், ஆகவே சன்னதிக்குள் நான் வர தகுதியற்றவன், அவரது பிரசாதத்தை ஏற்காமல் அலட்சியம் செய்ய காரணமாக இருந்த இந்த கையை எம்பெருமான் திருமுன்னே சமர்ப்பித்து மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை ஒரு தட்டிலே வைத்து அந்த கையை ஒரு பட்டாடையில் வைத்து அதை பெருமாளுடைய முன்னால் சமர்ப்பிப்பதற்காக அவன் அனுப்பினார். இப்படியும் ஒருவன் செய்வதுண்டா என்று மக்கள் வியந்தனர். அரசர் அவரது விருப்பப்படியே வெட்டுண்ட கையை சகல மரியாதையுடன் ஜெகநாதர் முன் சமர்ப்பிக்க அது தவனமாக மாறியது. அது கண்டு அர்ச்சகர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். வழக்கப்படி பூஜை முடிந்ததும் அர்ச்சகர்கள் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு கோபுர வாயிலிலே காத்து நிற்கும் அரசனிடம் கொடுக்க வந்தனர். அரசனுக்கு என்ன செய்வது என்று விளங்கவில்லை. இடது கையினால் பிரசாதத்தை எப்படி பெறுவது? அப்படிப்பட்ட பாவத்தை செய்யலாமா? ஏற்கனவே நாம் வலது கையோடு 2 கைகளோடு இருந்தபொழுது மரியாதை செலுத்தாமல் அதை வாங்கி கொண்டதற்கு தண்டனையாக நமக்கு நாமே வழங்கி கொண்டோம். இப்பொழுது அர்ச்சகர் பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். நாம் இப்பொழுது இடது கையால் வாங்கினால் அது அவமானமாகிவிட்டதே என்று சொல்லி வாங்காமல் விட்டு விட்டான். ஆனால் பகவத் பிரசாதத்தை அலட்சியம் செய்ததாக அல்லவா முடியும்? அவர் சம்பளம் கொடுக்கும்போது நமக்கு இந்த கை இல்லை என்ற நிலையினால் வாங்காமல் இருந்தால் அதுவும் பிரசாதத்தை அலட்சியம் செய்தால் இந்த சங்கடமான நிலையில் என்ன செய்வதென்று நினைத்த அவன், ஜெகநாதா, இதுவும் உன்னுடைய சோதனை தானா என்று உன்னை கைகோப்பி தொழவும் முடியாமல் இந்த கதி வருவானேன் என்று கண்ணீர் சொரிந்தான். உள்ளம் முருகி நெஞ்சம் துடிக்க அவன் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக தன் நிலையை மறந்தவனாய் சிரம் மீது தன்னுடைய கைகளை குவிப்பதற்காக இடது கையை தூக்கி விழுந்து முடமான தன் கையையும் இலக்கையையும் தூக்க, அதாவது பாதி இருக்கிற கை தூக்க, அப்பொழுதே அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. இவர் எந்த கையை கரத்தை வெட்டி அனுப்பினாரோ அந்த கரங்கள் பறந்து வந்து இவரோடு கையோடு ஒட்டி கொண்டது. வெட்டுள்ள கரம் முழுமையாக காட்சி தந்தது. தன்னை எறியாமல் 2 கைகளையும் கூப்பி உயர தலைக்கு மேலே தூப்பி வணங்கிய அரசன் அப்பொழுதுதான் தெளிவு பெற்றான்.
அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாம் இறைவனது கருணையை வேந்து போற்றி பரவசமாயினர். ஜெகநாதா ஜெகநாதா என்று அங்கே குரல் ஒலித்தது. அர்ச்சகர்கள் அரசனை சந்நிதிக்கு அழைத்து சென்று திருத்துழாய் புஷ்பம் மற்றும் அனைத்து பிரசாதங்களையும் கொடுத்து மரியாதை செய்தனர். இதன் பின் சாத்வீகம் செய்த பல வகையான தெய்வ பணிகள் ஆங்காங்கே ஆழ்ந்து பார்ப்பவர்களுக்கு புலப்படும். அரசன் என்று செல்வாக்கினால் விஷ்ணு பக்தியை நாடு முழுவதும் பரவச் செய்தான் என்ற நிலையிலே சாத்வீக அரசனுடைய பக்தி உலகெங்கும் பெருகியது என்ற அளவிலே அந்த சாத்வீகராஜனுடைய பெருமை அந்த பூரி ஜெகநாத கஷேத்திரம் முழுவதும் பரவியது என்பதோடு நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனம் சீறி அல்லாத இறைவா நீதாராய் பறையேலும்பாவாய். ஒற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காவங்கள் மாற்றையிலோ ரொம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவ நம்பாவா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.